தண்ணிய குடிக்கிறதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்மள எல்லாருக்குமே தெரியும். காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறவங்க பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக். தண்ணிய குடிக்கிறது நல்லதுதான், ஆனா அத எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கறத இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் மூலியமா உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். பாடி டீஹைட்ரேட் ஆகாம இருக்கிறதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஆனா நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கிற விதத்தை பத்தி தெரியாது. அதனாலதான் தப்பான விதத்துல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம உடலுக்கே ஆபத்து. அப்ப தண்ணிய எந்த மாதிரி எடுத்துக்கணும்னா, தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது, கிளாஸ் மட்டும் தான் பயன்படுத்தணும். நம்ம உடல்நிலை சரியில்லாம இருக்கிறப்போ தேவையான அளவை விட தண்ணி அதிகமா எடுத்துக்கிறது நல்லது. காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல 1 இல்லாட்டி 2 கிளாஸ் தண்ணிய குடிக்கிறதால நம்ம உடலுக்கு ரொம்ப லாபம் கிடைக்குது. நம்ம சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சோம்னா ஜீரணம் நல்லா நடக்குது. அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சாலும் இதய சம்பந்தமான பிரச்சனைகளை குறைக்க முடியும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க. யோகா, ஜிம், வாக்கிங்க்கு போறவங்க கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்குன்னா அவங்க உடல்ல 90% நீர்ச்சத்து இருக்குது. அதே பெரியவங்களுக்குன்னா 70% நீர்ச்சத்து இருக்குது. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைப்படுற அளவு தண்ணி குடிக்கலாட்டி நமக்கு நோய் வர்ற வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நிபுணர்கள் சொல்லாம சொல்றாங்க. நீர் நம்ம உடல்ல என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடல்ல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புது, ஜீரண சக்தியை தூண்டி விடுது, உடல் எடையை குறைக்குது. இது மட்டும் கிடையாது, இன்னும் எத்தனையோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெறும் வயிற்றுல டீ காஃபிக்கு பதிலா 1 கிளாஸ் தண்ணிய குடிங்க. நமக்கு சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல இருக்குது. தண்ணி இல்லாட்டி நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆயிரும். அதனால நமக்கு சோர்வா இருப்போம். சோ நம்ம நாள் முழுவதும் எனர்ஜியா ஆக்டிவா இருக்கணும்னா காலையில வெறும் வயிற்றுல தண்ணி குடிங்க. சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க காலையில வெறும் வயிற்றுல தண்ணியையோ இல்ல லெமன் ஜூஸ் இல்லாட்டி கிரீன் டீ எதுனாலும் குடிக்கலாம். இது நம்ம ரத்தத்துல பிளட்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. 1 கிளாஸ் தண்ணியில லெமன் ஜூஸ் கலந்து குடிக்கிறப்போ நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. நமக்கு தெரியாமலேயே நம்ம உடல்ல இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. அந்த இன்ஃபெக்ஷனை எதிர்த்து போராடுற சக்திய இந்த தண்ணி கொடுக்குது. உங்கள யாராவது அதிக உடல் எடை பிரச்சனையால கஷ்டப்படுறீங்களா? அதுக்காக நிறைய எக்ஸசைஸும் பண்றீங்களா? சுமார் 80 பேருக்கு நடந்த ஆராய்ச்சியில அவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 500 ml தண்ணிய குடிச்சாங்க. அதனால அவங்க உடல் எடை கணிசமா குறைஞ்சது. உடல் எடையை குறைக்கிறதுல தண்ணி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. நாங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தண்ணி அப்படின்னு அங்க இருந்த நிறைய பேர் சொன்னாங்க. தண்ணி நம்ம உடம்புக்கு நல்லதுதான், ஆனா எப்ப குடிக்கணும், எந்த மாதிரி குடிக்கணும், இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடியே 1 லிட்டர் காப்பர், அதாவது செம்பு பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி வச்சிருவாங்க. அத மறுநாள் காலையில, அதாவது கட்டல்ல இருக்கும் போதே அந்த தண்ணிய குடிப்பாங்க. எல்லா தண்ணியையும் குடிச்சதுக்கு அப்புறமா தான் அவங்க வெளியவே வருவாங்களாம். ரிஷி மற்றும் முனிவர்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். காப்பர் இல்லாட்டி மண் பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி காலையில எந்திரிச்ச உடனே 1 லிட்டர் தண்ணிய குடிப்பாங்களாம். அவங்களுக்கு எந்தவித நோயுமே வரல. ஏன்னா அப்போ பெட் காஃபி, பெட் டீ குடிக்கிற பழக்கமே கிடையாது. நம்மளும் காப்பர் செம்புல ஊத்தி வச்ச தண்ணிய குடிச்சோம்னா 20 வகையான நோய்களை குறைக்க முடியும். ஜப்பான்காரங்க ஒரு பரிசோதனை பண்ணாங்க. 2005ல ஸ்டார்ட் பண்ணாங்க. தண்ணிய நல்லா குடிக்கிறவங்கள 1000 பேரை ஒரு குரூப்பா எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி குடிக்காதவங்கள இன்னொரு குரூப்பா எடுத்துக்கிட்டாங்க. 2005ல இருந்து 2020 வரைய இந்த பரிசோதனை பண்ணாங்க. அதுல என்ன மாதிரி ரிசல்ட் கிடைச்சது? முதல் குரூப் தண்ணிய நல்லா குடிச்சவங்களுக்கு 20 வகையான நோய்கள் எதுவுமே வரல அப்படின்னு அந்த பரிசோதனையில தெரிஞ்சது. நம்ம இந்தியால ரிஷி முனிவர்கள் இத எப்பயோ நமக்கு சொன்னாங்க. ஆனா நம்ம தான் அதை அலட்சியமா எடுத்துக்கிட்டோம். பெட் காஃபி, பெட் டீய விட்டுருங்க, காப்பர் செம்பால தண்ணிய குடிங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணிய தொடர்ந்து குடிக்க முடியாட்டாலும் கேப் விட்டு குடிங்க. செம்போட குணங்களால தண்ணியில இருக்கிற பாக்டீரியாக்கள் அழிஞ்சு போகுது. நல்ல தண்ணிய நம்ம பாடிக்கு கொடுத்தவங்களா இருப்போம். நம்ம உடம்புல இருக்கிற 80% நச்சு கிருமிகள் யூரின் வழியா வெளியில போகுது. நம்ம தண்ணிய குடிச்சிட்டு டிவியையோ போனையோ பார்க்காம நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சிருக்கோம், எவ்வளவு கிளாஸ் எடுத்திருக்கோம், அது நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு நல்லது பண்ணுது, இத ரிலாக்ஸா யோசிச்சாலே போதும். இதனால மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நிபுணர்கள் சொல்றாங்க.
தண்ணிய நம்ம அதிகமா குடிக்கிறப்போ ரத்தம் சுத்தமாகுது. நம்ம காலையில எந்திரிச்சு எப்படி குடிக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த செம்பு தண்ணி நம்ம பாடியில இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்துது. இந்த மாதிரி நம்ம தண்ணிய குடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில 20 வகையான வியாதிகளே வராது. இந்த தண்ணிய நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்லயே ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி தான். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it bye.